டாக்டர் சண்டே ஆனாலே ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, எறா தொக்கு, ஒரு அவிச்ச முட்டை இப்படியெல்லாம் வச்சு சாப்பிட்டா தான் ஒரு சண்டே ஃபீலே கிடைக்குது. இவ்ளோ புரோட்டீனையும் ஒரே நாளில் சாப்பிட்றது ஜீரணத்துக்கு ஓகே தான். பொதுவா நம்ம இந்த மாதிரி 2 விதமான அசைவ உணவுகள கலந்து சாப்பிட்றத நம்ம தவிர்க்க சொல்லி சொல்றோம். இதில பொதுவா என்ன அப்டின்னா, 2 காரணம் தான் நம்ம முக்கியமா. இதில தியரிட்டிக்கலா நம்ம பார்க்கிறபோது, எக்ஸஸ் புரோட்டீன் தியரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது எக்ஸசிவா புரோட்டீன் நெறைய உள்ள போச்சு அப்படின்னாச்சுன்னா, இதில செரிமானத்துக்கு டிலே ஆகுது. நம்ம எப்போதுமே நம்மளுடைய கருத்து என்னன்னா, ஒரு பொருள் எவ்வளவு சீக்கிரமாக செரிமானம் ஆகிறதோ, சீக்கிரம்னா ரொம்ப இல்ல. அது அதற்குரிய காலத்தில செரிமானமாகி வெளிய போகணும். இப்போ மீன் செரிமானம் ஆகிறதுக்குள்ள நேரம், மட்டன் செரிமானம் ஆகிறதுக்குள்ள நேரம், முட்டை செரிமானம் ஆகிறதுக்குள்ள நேரம். இந்த நேர வேறுபாடு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இத நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, எக்ஸசிவ் லோடு. முதல்ல நான் என்ன சொன்னேன்னா, அதிகமான லோடு. இப்போ நீங்க ஒரு பொருள வச்சீங்கன்னா, ஒரு அளவுக்கு மேல நீங்க சாப்பிட மாட்டீங்க. 2, 3 வைக்கும்போது கூடுதலாக சாப்பிடுவீங்க. அப்போ எக்ஸஸ் லோடு அப்படின்னு ஆகுது. 2வது என்னன்னா, மிக்ஸ்டு புரோட்டீன் தியரின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த விலங்கினங்களிலிருந்து வரக்கூடிய அந்த புரோட்டீன் சேர்க்கும்போது, செரிமானத்தன்மை பாதிக்கப்படுறத ரொம்ப சொல்றாங்க. அப்போ அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ், இப்போ லிவர் என்சைம்ஸாக இருக்கட்டும், அல்லது பேன்கிரேட்டிக் என்சைம்ஸாக இருக்கட்டும், அல்லது வயிறிலேயே சுரக்கக்கூடிய அந்த அமிலங்களாக இருக்கட்டும், இது செரிமானத்தில் கொஞ்சம் தகராறு ஏற்படுறத சில ஆய்வுகள் சொல்லுது. இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, டைஜஷன் லேட் ஆகுது. அப்படி லேட்டாக டைஜஸ்ட் ஆனாலும் கூட பகுதி செரிமானம் ஆகாமல் வெளியில் போகுது. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. சாப்பிட்டு முடித்த உடனே என்னமோ ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா பல சுவைகளை நம்ம பார்க்கும்போது, இது வயிறு திருப்தி ஆகுதோ இல்லையோ, மூளை திருப்தி ஆகும்.